அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியலை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம பல்லவன் பார்த்த வேலையால அந்த காயத்ரி வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உண்மையை தெரிஞ்ச நிலா சோழன் எல்லாம் அதிர்ச்சி ஆகுனாங்க. என்னது கர்ப்பம் ஆயிட்டாளா காயத்ரி பல்லவனாலயா அப்படின்னுகிட்டு அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம காயத்ரியும் பல்லவனும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து அது நாளடவை பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ரொம்ப நெருக்கமாயிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜ்லாம் ரூம் எடுத்து அதாவது படிப்போம் அப்படிங்கிற பேர்ல வந்து படிக்காங்க. அப்ப வந்து அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க தன்னை அறியாம. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பல்லவன் அண்ணன் சேரனுக்கு வந்து காலேஜ்ல இருந்து போன் போடுறாங்க. அதாவது போன் போட்டு அந்த வாத்தியார் வந்து பல்லவன் இப்போ ஒழுங்கா காலேஜுக்கு வரதே கிடையாது, ரொம்ப நாளா அவன் போக்கே சரியில்லை, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சேரன் வந்து அதிர்ச்சி ஆகுனாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா அந்த பக்கம் வந்து நம்ம நிலாவும் நம்ம சோழனும் பல்லவனை பார்த்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த லாட்சிக்கு வந்து போலீஸ் ரைடு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லவனையும் அந்த காயத்ரியும் தப்பான எண்ணத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து சார் அது என்னோட தம்பி சார் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டேய் பல்லவா நீ எப்படிடா இந்த பொண்ணு கூட, நான் நீ சின்ன பையன் நினைச்சேன் இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே நீ மன்னிச்சிருந்தேன் அண்ணே, நான் எந்த தப்பும் பண்ணல, நீ எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நேரம் அந்த காயத்ரி வந்து அந்த இடத்துல வாமிட் பண்ணி மயங்கி விழுந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க வந்து கர்ப்பமானது தெரிய வந்தது. இதை அறிஞ்ச நிலா வந்து அப்படியே ஷாக் ஆகி போனாங்க. அதுக்கடுத்து நம்ம சோழன் வந்து என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா டேய் பல்லவா நான் உன்னை சின்ன பையன் நினைச்சோண்டா எல்லாரும் வீட்டுல, ஆனா இன்னும் யாருக்குமே கல்யாணம் ஆகல, சேரன்னு பாண்டி எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க, நீ இப்படி பண்ணிட்டியடா, ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டியடா அப்படின்ட்டு நம்ம சோழன் வந்து பயங்கரமா திட்டுறாரு நம்ம பல்லவனை. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.